திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருந்துமே அவங்க கூட்டணி கட்சிகளுக்கு விட்டு கொடுத்த தொகுதி அப்படின்னு சொல்லலாம். அல்லது கூட்டணி கட்சிகள் அவங்களுக்கு அவங்களுடைய உரிமையை எங்களுக்கு இந்த தொகுதியில வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு நினைச்சு அவங்களும் வியூகம் அமைச்சு அந்த தொகுதியை கேட்டு வாங்கியிருக்கலாம். சோ இந்த மாதிரி திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருந்து அவங்க அந்த சீட்டை வந்து கூட்டணி கட்சிக்கு கொடுத்ததுல 2 தொகுதிகள் பேசும் பொருளாக அமைஞ்சிருக்கு. அதுல ஒரு தொகுதி பல்லாவரம், இன்னொன்னு திருப்போரூர். பல்லாவரம் தொகுதியை தேமுதிகவுக்கு கொடுத்திருக்கிறாங்க. திருப்போரூர் தொகுதியை விசிகாவுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த பல்லாவரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திருப்போரூர்லயாதும் விசிகா தான் கடந்த முறையும் வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா இந்த முறை அதே தொகுதியை விசிகாவுக்கு தான் கொடுத்திருக்காங்க. இந்த முறை களம் வந்து அந்த இடத்துல ஒரு டஃப்பான ஒரு சிச்சுவேஷன் இருந்தும் அதை வந்து திமுக விசிகாவுக்கு கொடுத்திருக்கிறத பார்க்க முடியுது. பல்லாவரத்தை பொறுத்த வரைக்கும் இங்க தொடர்ந்து திமுக வெற்றி பெற்றுட்டு வந்திருக்காங்க கடந்த 2 தேர்தல்களாக 2016, 21. இப்போ இந்த முறை வெற்றி பெற்றாங்கன்னா ஹேட்ரிக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஹேட்ரிக்கை விட்டு கொடுத்து தேமுதிகக்கு கொடுத்திருக்காங்களே அப்படின்ற ஒரு அதிருப்தி அங்க தொண்டர்கள் மத்தியில இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் அங்க இருக்கு. ஆனா தொண்டர்கள் அங்க வேலை செய்யறதுக்கு தயாரா தான் இருந்துட்டு இருக்காங்க. இங்க தேமுதிகவினுடைய தலைவர் அங்க வந்து ஒரு நல்ல ப்ராமினென்ட்டான லீடரா இருக்கிறாரு. சோசியல் ஒர்க் பண்ணி மக்கள் மத்தியில பிரபலமா இருக்கிறதுனால யாங்க நிச்சயம் 50,000 இருந்து 70,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற வைப்போம் அப்படின்னு திமுகவினுடைய கேடர் சொல்லிட்டு இருக்காங்க பல்லாவரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் பல்லாவரம்ல என்டிஏ அலைன்ஸ்ல இருந்து யார் களமிறங்குறாங்க, அதிமுக களமிறங்குனாங்க அப்படின்னா அங்க டஃபா அமைஞ்சிருமே அப்படின்னு பார்த்தா அங்க ஈஸியான வின்னா திமுகவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஐஜேகே தான் வந்து போட்டி போடுறாங்க. ஆனா இந்த இடத்துல அதிமுகவினுடைய நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் முதல்ல வந்து ஐஜேகே போட்டி போடுறாங்களே, அதிமுக போட்டி போட்டிருந்தா இங்க வெற்றி பெற வச்சிருக்கலாமே அப்படின்னு நாங்க யோசிச்சோம். ஆனா ஐஜேகேவும் இப்ப பாத்தீங்கன்னா ரெட்டலையில தான் போட்டி போடுறாங்க. ரெட்டலை அப்படின்ற அந்த ஒரு சிம்பலே போதும் அதிமுகவினுடைய வேட்பாளரை அவரை ஜெயிக்க வைக்கிறதுக்கு. இப்போ அவர் வந்து ரெட்டலையில போட்டி போடுறதுனால நாங்க வந்து அவரை ஐஜேகேவினுடைய ஒரு ஆளா பார்க்கல. அவரை வந்து நாங்க இப்போ அதிமுகவினுடைய ஆளாவே தான் பார்க்கிறோம். அவருக்காக நிச்சயம் வேலை செஞ்சு வெற்றி பெற வைப்போம் அப்படின்னு அதிமுகவினுடைய கேடர்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி 2 கூட்டணி கட்சிகளுக்காகவும் திமுக மற்றும் அதிமுகவினுடைய கேடர்ஸ் உழைக்க தயாரா இருந்து அங்க களத்துல கிரவுண்ட் லெவல்ல ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு. சோ அங்க என்ன நிலவரம் பார்க்கலாம். அதிமுகவினுடைய கவுன்சிலர் பம்மல் பகுதியினுடைய கவுன்சிலர் ஜெகநாதன் என்ன சொல்றாருன்னா, வெங்கடேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஐஜேகேவினுடைய கேண்டிடேட்டாக களமிறக்கப்பட்டிருக்க பல்லாவரம் தொகுதியில களமிறக்கப்பட்ட வேட்பாளர் அவரை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க அதிமுகவினுடைய வேட்பாளராகவே அவரை பாவிச்சு நாங்க அவருக்காக வந்து வேலை செய்வோம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பல்லாவரம்ல 2 கட்சிகளுமே திமுகவும் சரி அதிமுகவும் சரி கூட்டணி கட்சிகளை தான் போட்டி போட வைக்கிறாங்க. அதுதான் இங்க வந்து ஒரு கேள்வி அமைஞ்சிருக்கு. இப்ப ஐஜேகே போட்டி போடுற இடத்துல திமுக போட்டி போட்டிருந்தா ஈஸியா திமுகவுக்கு இந்த தொகுதி கிடைச்சிருக்கும். அதே சமயம் இங்க வந்து தேமுதிக போட்டி போடுறாங்கன்னா இங்க அதிமுகவினுடைய வேட்பாளரை களமிறக்கி இருந்தாங்கன்னா இங்க ஒரு டஃப் காம்படிஷன் உருவாயிருக்கலாமே அப்படின்ற அந்த ஒரு வாய்ப்பை 2 கட்சிகளும் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா வேற என்ன கால்குலேஷன் அப்படின்ற கேள்விகளை எழுப்ப வைக்குது. அதே சமயம் திமுகவினுடைய சேர்மன், தாம்பரம் கார்பரேஷனுடைய சேர்மன், அதே சமயம் திமுகவினுடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய கருணாநிதி அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க தேமுதிகவினுடைய வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்க அனகை முருகேசனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல எண்ணம் கொண்டவராக இருக்கிறாரு. பாலிடிக்ஸ்ல நீண்ட நெடிய அனுபவம் மிக்கவராகவும் இருக்கிறாரு. எங்களுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னபடி இங்க போட்டி போடுற வேட்பாளர்கள்லயே நல்ல ஒரு நோக்கம் இருக்கக்கூடிய வேட்பாளர் முருகேசன். அவருக்காக நாங்க நிச்சயம் வேலை செய்வோம்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாரு. பல்லாவரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2008 டீலிமிட்டேஷனுக்கு அப்புறமாக தாம்பரம் மற்றும் ஆலந்தூர் பகுதியில இருந்து உருவாக்கப்பட்டதான் இந்த பல்லாவரம். பல்லாவரம் பொறுத்த வரைக்கும் இங்க நிறைய சென்னை மற்றும் தாம்பரம் கார்பரேஷன்ஸ்க்கு வரக்கூடிய வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா பொலிச்சலூர், சிறுசூலம், ஹஸ்தினாபுரம், நெமிலிச்சேரி இது எல்லாமே வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தா இருக்கு. இது எல்லாமே டெவலப்மெண்ட்ஸும் பெரிய அளவுல வந்து கவனம் பெறாம இருந்துட்டு இருக்கக்கூடிய வில்லேஜ் பஞ்சாயத்தா பார்க்க முடியுது. இங்க ஒரு இக்னோரன்ஸை வந்து அங்க வில்லேஜ் மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுது. இது வில்லேஜ் மக்கள்னு சொல்றதை விட அந்த வில்லேஜ் பஞ்சாயத்தா வந்து இருந்துட்டு இருக்கு. பல்லாவரம் தொகுதியில இந்த மாதிரியான வில்லேஜ் பஞ்சாயத்து இடங்களும் கவனிக்கப்படாம இருந்துட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. அதே சமயம் முருகையன், செக்ரட்டரி, ஃபெடரேஷன் ஆஃப் சிவிக் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் Zone 2 and Zone 3 தாம்பரம் கார்பரேஷனை சேர்ந்தவர் வந்து என்ன குறிப்பிடுறாருன்னா, இங்க ஒரு ஹை பாப்புலேஷன் இருக்கு. நெமிலிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இயர்ஸ் அண்ட் இயர்ஸா பல வருட காலங்களா வந்து நெக்லெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பகுதியா இருக்கு. இங்க சிவிக் இஷ்யூஸ் அப்படின்றது ஏராளமான விஷயங்கள் இருக்கு. இவ்வளவு நாட்கள் நீண்ட நாட்கள் போராடி தான் வந்து நாங்க குரோம்பேட் ரயில்வே ஸ்டேஷனுக்காக அங்க ஒரு சப்வே வாங்கினோம். இருந்தாலும் அங்க எம்டிசி பஸ்ஸஸ் வந்து அந்த சப்வேனால வர முடியாது. இங்க லேக்கும் இருக்கிற காரணத்தினால அங்கேயும் சீவேஜ் இஷ்யூஸ் வந்து இருக்கு. ஃபுல்லா நேச்சுரலா நிறைய கழிவுகளை வந்து அங்க தேக்க வைக்கிற மாதிரியான ஒரு இதா இருக்கு. அது
அதையும் வந்து தூர்வாரத்துக்கான ஒரு வழிவகை எதுவும் செய்யப்படலை அப்படின்றதும் குற்றச்சாட்டா எடுக்கிறாரு. அதே சமயம் பஸ் வராததுனால அங்க இருக்கக்கூடிய கம்மியான ஒரு ஊதியம் வாங்கிட்டு இருக்க ஆட்கள் கூட ஆட்டோக்கு ஸ்பெண்ட் பண்ற மாதிரியான நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. மிச்ச நாட்கள்ல குறிப்பா இந்த மான்சூன் டைம்ல மழை காலங்கள்ல வெள்ளப்பெருக்கு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஒரு அவதி இருந்துட்டு இருக்கு. மற்ற நேரங்கள்ல இப்போ சம்மர் டைம்ல வின்டர் சீசன்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணிக்காக நாங்க வாட்டர் டேங்கர்ஸை நம்பிதான் இருக்கிறோம் அப்படின்றதையும் வந்து பகிர்றாரு. குறிப்பா பல்லாவரம், நெமிலிச்சேரியில இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்கிறாங்க. மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி வேலைகள் எல்லாம் நடக்குது. நெமிலிச்சேரியை ரொம்ப நாளாவே வந்து டிஸ்டன்டா இருக்கிறதுனால வந்து ஒதுக்கி வச்ச மாதிரி அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பெரிய அளவு கண்டுக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் கவனித்து அவங்களுடைய கேம்பெயின்ஸ்ல சொல்றதாகவோ அல்லது இதுல ஒரு ஆக்ஷன்ஸ் எடுத்தா அவங்களுக்கான ஒரு பிரச்சாரத்துல மக்கள் நம்பி ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பார்க்க முடியுது. அதே சமயம் இன்னும் விஜய் இங்க பெரிய ஒரு கேம்பெயினை நடத்தல அப்படின்னாலுமே அதிமுகவும் சரி திமுகவும் சரி விஜயை வந்து ஒரு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸா தான் பார்த்துட்டு இருக்காங்க. எங்க நம்மளுடைய வாக்குகள் வந்து அவருக்கு சிதறடிக்கப்பட்டுருமோ, அவர் எடுத்துருவாரோ, நம்ம நிறைய வாக்கு வாங்கிடுவோம், அதனால நம்மளுடைய வாக்கு வந்து அவர் எடுத்துருவாரு அப்படின்றதுதான் திமுக மற்றும் அதிமுகவினுடைய கண்ணோட்டமாக இருந்துட்டு இருக்கு. குறிப்பா அலைன்ஸ் பார்ட்டிஸ் தேமுதிகவும் ஐஜேகேவும் களமிறக்கிறதுனால விஜயினுடைய வாக்குகள், விஜய்க்கு வாக்குகள் அதிகம் போயிருமோ அப்படின்ற ஒரு கவலை அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்கு. அதே சமயம் இங்க எப்படி நெமிலிச்சேரியில வந்து குற்றச்சாட்டுகள் எல்லாம் வச்சாங்களோ, கொளிச்சலூர்ல வசிக்கக்கூடிய ஒருவர் என்ன சொல்றாருன்னா, இதே இங்க தேமுதிக போட்டி போடுறாரு, இங்க முருகேசன் அனகை டி முருகேசனுக்கு தான் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வெற்றி பெறதுக்கு. இதுவே அதிமுகவை சேர்ந்த சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் வந்து இங்க போட்டி போட்டிருந்தாண்டா, இங்க வந்து ஒரு டஃப் ஃபைட், நெக் டு நெக் வந்து ஒரு ஃபைட் போயிருக்கும். ஆனா இவர் போட்டி போடாதனால தேமுதிகவுக்கு தான் இங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கொளிச்சலூர் கிராமத்தை சேர்ந்த ஒருவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இந்த முறை இங்க யார் யார் போட்டி போடுறாருன்னு பாத்தீங்கன்னா, தேமுதிகவை சேர்ந்த அனகை முருகேசன், ஐஜேகேவை சேர்ந்த வெங்கடேசன், என்டிகேவை சேர்ந்த கார்த்திகேயன், டிவிகேவை சேர்ந்த காமாட்சி போட்டி போடுறாங்க. இங்க இந்த 2018 கிரியேட் ஆன இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் எஸ்ஐஆர் இங்க எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா 3.30 lakhs வாக்காளர்கள் வந்து இங்க இருக்கிறாங்க. பாப்புலேட்டடான ஏரியாவா கேட்டீங்கன்னா நல்லாவே ஒரு பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவா இதை பார்க்க முடியுது. ஆண்கள் கிட்டத்தட்ட 1.61 lakhs, ஃபீமேல்ஸ் பொறுத்த வரைக்கும் 1.69 lakhs இருக்கிறாங்க. அதே சமயம் மூன்றாம் பாலினத்தோர் 24 பேர் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. கடந்த 2021 பாத்தீங்கன்னா கருணாநிதி திமுகவை சேர்ந்தவர் போட்டி போட்டிருக்கிறாரு. 1,44,730 வாக்குகள் வந்து குவிச்சிருக்கிறாங்க. ராஜேந்திரன் அதிமுகவை சேர்ந்த இவர் 88,644 வாக்குகள் குவிச்சிருக்கிறாரு. சோ இந்த ராஜேந்திரன் போட்டி போட்டிருந்தாதான் ஒரு நெக் டு நெக் ஃபைட் இருந்திருக்கும்னு வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களும் ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இங்க தேமுதிகவும் ஏடிஎம்கே வேட்பாளரும் போட்டி போட்டிருந்தா அது தேமுதிகவுக்கு ஒரு டஃப்பான சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே சமயம் ஐஜேகேவுக்கு திமுகவினுடைய வேட்பாளர் கருணாநிதி போன்றவர்கள் போட்டி போட்டிருந்தாங்கன்னா அங்கேயும் ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்றதான் பார்க்க முடியுது. ரிவர்சிபிளா வந்து இருக்கு. அதே சமயம் 2016 கருணாநிதி தான் போட்டி போட்டிருக்கிறாரு. அவரும் அப்பதான் வெற்றி பெற்று 1,12,891 வாக்குகள் குவிச்சிருக்கிறாங்க. CR சரஸ்வதி அதிமுகவை சேர்ந்த இவங்க கிட்டத்தட்ட 90,726 வாக்குகள் குவிச்சிருக்கிறாங்க. 2011 அதிமுக தான் வெற்றி பெற்றிருக்கு. தன்சிங் இங்க 1,05,631 வாக்குகள் குவிச்சிருக்கிறாங்க. திமுகவை சேர்ந்த அன்பரசன் 88,257 வாக்குகள் குவிச்சிருக்கிறாங்க. சோ பல்லாவரம் தொகுதியில யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு, விஜய் ஃபேக்டர் எல்லா தொகுதிகளிலுமே ஒரு டிஸ்டர்ப்டரா இருப்பாங்கன்னு சொல்லி தான் திமுகவும் சரி அதிமுகவுமே ஃபீல் பண்றாங்க. சோ அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் உங்க பார்வை என்ன, இந்த பல்லாவரம் தொகுதி யாருக்கு சாதகமாக அமையும் அப்படின்றத பத்தியும் கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.